வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து செகண்ட் எவிக்ஷனா இந்த வாரம் தர்ஷிகா வெளியே போயிருக்காங்க. போகும்போது தர்ஷிகா விஷால் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து விஷால்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியாக விஜய் விஷாலா தர்ஷிகாவா அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தர்ஷிகா தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே ரீசன் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 3 வாரம் இருந்த தர்ஷிகாவை அதுக்கப்புறம் எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம வெளியே இருந்து நம்ம பார்க்கறதுக்கும் வந்து தர்ஷிகாவோட அந்த 200% எஃபர்ட் வந்து சுத்தமாக இல்லை லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இவங்க தான் எலிமினேட் ஆவாங்கன்ற ஒரு கெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கும் இருந்தது. அதே மாதிரி அவங்க தான் வந்து எலிமினேட் ஆகப்பட்டாங்க. அண்ட் தென் சொன்னதுக்கப்புறம் பேசிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஹக் கொடுத்துட்டு விஜய் விஷால் கிட்ட லிவிங் ஏரியாலே வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் விஜய் விஷாலே வந்து புரிஞ்சுக்கிட்டார், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பெட்ரூம் போயிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறப்ப ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஹக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க, வெளியே போக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ நாள் அந்த மெமரிஸ் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அதை வந்து அவங்க நல்லா ஃபீல் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஹக் பண்ணதுக்கப்புறம் லைக் இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. கப்போட வா, உனக்கு வந்து இங்கே இருந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருந்து நான் போகிறப்ப நான் நிறைய அந்த மெமரிஸை வந்து கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த மோதிரம், அதாவது அவங்க அம்மா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த மோதிரம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த மோதிரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால்கிட்ட கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் கப்போட வா அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலுக்கு வந்து தர்ஷிகா வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வெளியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் சொல்கிறாரு, அதை வந்து அவரோட செயினில் வந்து பார்த்திங்கன்னா போடுறாரு, இது அவங்க அம்மா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு வந்து விஜய் விஷாலை பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தாலே வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை விஜய் விஷால் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். லைக் அவங்க ஒரு விஷயம் நடந்து அவங்க ஃபீல் பண்ணி அதை விஜய் விஷால் பார்க்கக்கூடாது அப்படின்றத அடிக்கடி சொல்லுவார். அதை ராணவட்டியும் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எமோஷனலாக இருந்தாலுமே விஜய் விஷாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பொறுப்புன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து சக்ஸஸில் போய் முடியணும் அப்படின்றத வந்து நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி 2 ஃபெயிலியர் அப்படின்றனால 3வது அது நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப வந்து காஷியஸாக இருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை விஜய் விஷால் கிட்ட தர்ஷிகா கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வெளியே போனாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.